ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் இனி நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 3 முதல் 9ஆம் தேதி வரைக்கும் உள்ளிட்ட நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது? புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. ராசிநாதன் 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார். அவரை பொறுத்தவரையிலையும் எங்கே இருக்கார் ஆரம்பத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் இருக்கார். இந்த வார ஆரம்பத்தில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி விருச்சிகத்திலையும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி மகரத்திலையும் இருக்கார். விருச்சிகம் என்பது 5ஆம் இடம். 6ஆம் இடம் ஓகே, 5ஆம் இடம் ஓகே, 7ஆம் இடமும் ஓகே. ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார் பாருங்கள். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்காரா? நல்ல இடத்துல இருக்கார், ஒன்றும் குறை கிடையாது. மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 9ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கார். 11 கூடியவனும் 12ல் இருக்கார். 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 3ல் அமர்ந்து முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ செவ்வாய் பகவான் அதாவது உங்களுடைய முயற்சியை அவர் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவார். நீங்கள் எடுக்கிற தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறப் போகிறீர்கள் என்று சொல்லலாம். ஏன்னா 10 10 பார்க்குறாருங்க. அப்போ தொழில் ரீதியாக ஒரு முயற்சி பண்ணுறீங்க, இல்லை உத்தியோக ரீதியாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க, அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 2 சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். புதனும் அங்கே தான் இருக்கார். இப்போ 2 1ல் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2ல் கேது தான் இருக்கக்கூடாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பொருளாதார மேன்மை இருக்குமா, நல்ல பணவரவு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த வாரம் ஒரு நிம்மதியான ஒரு வாரம் தான், எந்த குறையும் இருக்காது. இருந்தாலும் 2ல் கேது இருப்பது உங்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை இருக்குது. கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவிக்கிட்டேயும் நீங்கள் எச்சரிக்கையாக ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போகணும். வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் எல்லார்கிட்டையும் நீங்கள் அனுசரித்து தாங்க போகணும். 2ல் கேது இருந்தால் பார்த்து பேசணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் கூட செய்யக்கூடாது. ஏதோ நண்பர் கேட்டார், உறவினர் கேட்டார்னு தூக்கி கொடுத்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையிலையும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது என்று சொன்னால் நிச்சயமாக சாதிப்பீர்கள் என்று சொல்லலாம். தொழில் ரீதியாக அதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, உத்தியோகத்துக்கு கண்டிப்பாக இன்டர்வியூ செலெக்ஷன் ஆகி வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, தொழில் ஆரம்பிக்கலாம், நல்லா போகும். இல்லை தொழில் ஏற்கனவே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க, நல்ல தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் ஏற்கனவே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த அரசு உத்தியோகத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும், ஏன்னா 10 10 பார்க்குறான், சலுகைகள் அனைத்தும் கிடைக்க பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும் சொல்கிறத விட நிச்சயமாக உங்கள் முயற்சி 100% வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது. இதில் 4ஆம் இடத்தை 12ல் இருக்கும் குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும்,
மற்றபடி படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, ஒன்றும் எந்த குறையும் இருக்காது. சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அது. சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் இந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சுகவாசியாகத்தான் இருக்க போகிறீங்க. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும். இப்போ குறைஞ்சிச்சின்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். கோர்ட்டில் கேஸ் எதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது பஞ்சாயத்து இது இருக்குது நிலை அப்படின்னாக்கா அந்த பஞ்சாயத்து உங்களுக்கு சாதகமாக அமையும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 7 குடையவன் 9ல் இருக்கார் சனி பகவான், ஆனால் வக்ரகதியில் இருக்கார். அப்போ வக்ரகதியில் இருந்தால் 8ல் இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பொறுத்தவரையிலையும் அஷ்டமத்து சனி விலகி 9ல் இருக்குன்னு சந்தோஷப்பட்டுருக்கீங்க. அது உண்மைதான். இருந்தாலும் வக்ரம் பெற்றதால் மறுபடியும் 8ஆம் வீட்டு பலனை அவர் செய்வார். அஷ்டமத்து சனியினுடைய பலனை நீங்கள் பெற போகிறீங்க. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனமை தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே, இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வரது தலைப்பாயிட போகும். மற்றபடி 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், இருக்கக்கூடாது. 8ல் ராகு இருந்தால் இப்போ அரசுக்கு எதிராக ஒரு சில தொழில்கள் ஒரு சிலர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு அது மிஸ் ஆகலாம், இல்லை ஏதாவது பிரச்சனை அதில் ஏற்பட்டு உங்களுக்கு அரசு தண்டனையோ இல்லை பிரச்சனையோ வர வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் குரு பார்வையில் இருக்குது. தைரியமாக இருங்க, குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இப்போ போயிட்டீங்கன்னு சொன்னால் எஸ்கேப். உங்களுக்கு வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த தொலைந்து போன பொருட்கள் கூட உங்களுக்கு இப்போ தேடி வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. 8ஆம் இடம் அப்படின்னும் போது வரா கடன்கள் வசூலாகும். சொந்த தொழில் பண்ணுறவங்க இதெல்லாம் எங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட்லைன் இருக்கும். இப்போ அவங்க தேடி வந்து கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்படி ஒரு நிலை இருக்க போகிறது. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் நிச்சயமாக நடக்கும், கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பார்க்குறார். பூமிகாரகன். செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், புரோக்கர்ஸ், இவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு வாரம். டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். சலுகைகள், லோனு, மற்ற ஃபெசிலிட்டிஸுக்காக நீங்கள் காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இதையும் தாண்டி விவசாயத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், ரசாயனத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், மெடிக்கல் லைனில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், மெடிக்கல் ஃபீல்டு, இப்படி இந்த அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம், ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் இவங்களுக்கெல்லாம் வருதுங்க. இந்த ப்ரைவேட் செக்யூரிட்டி இருப்பாங்க பாருங்கள், ப்ரைவேட் செக்யூரிட்டி, யூனிஃபார்ம் செக்யூரிட்டி, அவங்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம். அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருப்பாங்க, ப்ரமோஷனுக்காக காத்திருப்பாங்க, நல்லது நடக்கும். அற்புதமான காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு 9 குடையவன் 12ல் இருக்கார். 9 குடையவன் 12ல் இருந்தால் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்கள் வெளிநாடு போகணும், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு, அது உயர்கல்வியாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக செல்லலாம். எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். இதில் பாருங்கள், சுக்கிரன் குரு இணைந்து இருக்கிறது.
சுக்கிரன் குரு இணைந்திருந்தால் அரசு கருவூலம், வங்கிகள், ஃபைனான்ஸு, இன்சூரன்ஸு போன்றவற்றில் பணியாற்றும் அன்பர்களுக்கு கூட ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். இன்டீரியர் டெக்கரேஷன், வீட்டை அலங்காரம் செய்பவர்கள், ஒப்பனை கலைஞர்கள், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர்ஸு இவங்களுக்கும் ஒரு சிறப்பான நேரம் காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 10 குடையவன் 10 பார்க்கறதால உங்களுடைய மாமியார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கௌரவம் அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் செவ்வாய் முருகனை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி சனீஸ்வர பகவான், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த வாரம் குடும்பத்தில், அதாவது பண வரவு இருக்கும், குடும்ப ஒற்றுமை இருக்காது, விட்டு கொடுத்து போங்க. தொழில் வளர்ச்சி இருக்கும், தொழில் மேன்மை இருக்கும், உத்தியோக மேன்மை இருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து தாங்க போகணும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் நீங்கள் ஓரளவுக்கு இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அஷ்டமத்து சனி நடப்பதாக ஒரு ஐதீகம். ஏன்னா 9ல் சனி அவர் வக்ரம் பெற்றால் முன்வீட்டு பலனை தருவார். மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.